அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷத்துல ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் கங்குவா. கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸா சூர்யா அண்ணாவோட ஃபிலிம்ஸ் எதுவுமே பிக் ஸ்கிரீன்ல அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ண பர்சன்ஸ்ல நானும் ஒருத்தன். ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாவே சூர்யா அவர்களை வந்துட்டு ஒரு சினிமா ஃபேனா இல்லாம ரோல் மாடலா எடுத்துக்கிட்ட ஒரு சில நபர்கள்ல நானும் ஒருத்தன். ஜெய்பீம், சூரரை போற்று இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் மிஸ் பண்ண ஒரு பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது நிறையவே எதிர்பார்ப்புகளோட வரக்கூடிய ஒரு ஃபிலிம் தான் கங்குவா. ஆனா இதுல இன்னொரு சைட்ல யோசிச்சோம் அப்படின்னா, டைரக்டர் சிவான்னும் போது நமக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மெயின் ரீசன் சிவா அவர்களுடைய படம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஓகே ரகமா டீசென்டிஷான ஒரு ஃபிலிம்ஸ் தான். பட் ரொம்ப அப்படியே ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்டிங் ஸ்கில்ஸோ இல்ல ரொம்ப ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ற மாதிரி இருக்காது. ஒரு மாஸ் மசாலா கலந்து அப்படியே போயிடும். அப்படி இருக்கும்போது முழுக்க தன்னுடைய ஸ்கில்ஸ், நடிப்பு திறமை இதை மட்டுமே நம்பி இருக்கிற சூர்யாவோட இது எப்படி இதுல கோப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் இப்போ இந்த திரைப்படம் வந்திருக்கு. லாஸ்ட் வீக் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்தோட ரிவ்யூ போடக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா டே பை டே த கான்ட்ரவர்சிஸ் லீடிங் டு திஸ் ஃபில்ம் has tempted me. இதை என்ன ஃபோர்ஸ் பண்ணிருக்கு இந்த ஒரு வீடியோ போடுறதுக்காக. கங்குவோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்டோரி லைன் இல்ல, ஸ்டோரியே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் there are no twist and turns. அதனால இதோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ரஷ்யால ஒரு ரிசர்ச் சென்டர்ல ஒரு சின்ன பையனை கடத்தி கொண்டு போய் அங்க ஏதோ ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அவனோட அந்த பிரெயின்ல ஏதோ சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்றாங்க, சம் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் ஏதோ இன்சர்ட் பண்றாங்க. அந்த பையன் அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறான், ஏன்னு தெரியல. அங்கிருந்து தப்பிச்சு அந்த அவ்வளோ ஆர்மி சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்தும் தப்பிச்சு அவன் வந்துட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறி இங்க இந்தியால கோவாக்கு வரான். எப்படின்லாம் கேட்காதீங்க, ஏன்னா படத்துல இது ஒண்ணுதான் குறையான்னு நான் திருப்பி கேட்டா பதில் கிடையாது. இங்க கோவால கரெக்டா சூர்யா இருக்கிற இடத்துக்கு வரான். இங்க வந்து பார்க்கும்போது சூர்யாவும் தீஷா பட்டானி என்னால கம்பேரே பண்ண முடியல அந்த ஸ்கிரீன்ல அவங்க ரெண்டு பேரோட ஸ்கில்ஸை. தீஷா பட்டானி, சூர்யா, அப்புறம் ரெட்டின் கிங்ஸ்லே, யோகி பாபு இவங்கெல்லாம் வந்துட்டு பவுண்டீஸா இருக்காங்க. இந்த வார்த்தை இந்த படத்துல தான் கத்துக்கிட்டேன். பவுண்டீஸ்னா என்னன்னா, இந்த போலீஸாலே பிடிக்க முடியாத ஆட்கள் எல்லாம் வந்துட்டு இவங்க தான் பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைப்பாங்களாம். அதுக்கு ஏதோ 5 lakhs 10 lakhs இந்த மாதிரி எல்லாம் பேரம் பேசுறாங்க. இவ்வளோ வருமானம் கிடைக்குதுன்னா எல்லாரும் பவுண்டீஸா போயிடலாம் போல. ஸோ அந்த ரோல் இதுல பிளே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ½ an hour இந்த படத்துல எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு படம் பார்க்க போறவங்க ஒரு ½ an hour கழிச்சு போனீங்கன்னா கூட பெரிய டிஃபரன்சஸ் தெரியாது. ஸோ அந்த இடத்துல இந்த குட்டி பையன் வரான். வந்ததுக்கு அப்புறம் சூர்யாவுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீல் கிடைக்குது அந்த பையனை பார்க்கும்போது. அந்த ஃபீல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் டேட்டிங் பேக் டு 1070, 1070வது வருஷத்தை நோக்கி போகுது. பீரியட் ஃபில்ம் இது. ஸோ அங்க வந்துட்டு இந்த சின்ன பையனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு மீன்ஸ் அந்த கங்குவாவோட போர்ஷனோட ஸ்டார்டிங்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 5 ஐலாண்ட்ஸ் 5 தீவுகள் இருக்கிற மாதிரியும், அந்த 5 தீவுகள் பேரெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நிறைய மனசுல நிக்கல. பட் நின்ன பேர்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கங்குவா வசிக்கிற பெருமாச்சின்ற ஊரு, அப்புறம் பாபி டியோல் அவர் தான் இந்த படத்தோட வில்லன், அவர் வசிக்கிற அரத்தின்ற ஊரு. பெருமாச்சின்ற ஊர்ல சூர்யா, கங்குவா அவரோட அப்பா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, கருணாஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய மெயின் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா போர் செய்யறது தான். அண்ட் அவர்கள்லாம் வந்துட்டு வீரத்துக்கு பேர் போனவர்கள். அவங்க வழிபடுறது நெருப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க இந்த சண்டை பயிற்சி செய்யறது அந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஓகே. அண்ட் இந்த பக்கம் பாபி டியோலோட பிளேஸ்ல அரத்தியில பார்க்கும்போது அவங்களுடைய மெயின் இன்டென்ஷனே வயலன்ஸ் தான். யாரை வந்துட்டு அடிச்சு கொல்றாங்களோ அவங்களுடைய இதயத்தை, மூளைய இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றமா அந்த மாதிரிலாம் சீன்ஸ் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதுதான் வந்துட்டு அவங்களுடைய மெயின் ஒர்க் இந்த ஃபிலிம்ல. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு சில ஃபைட்ஸ் நடக்குது. அதுக்கு முன்னாடி இதுல ஆக்டர் நட்டி வந்துட்டு ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெருமாச்சி ஊர் மக்களை வந்துட்டு பீட்ரே பண்ற மாதிரி, நம்பிக்கை துரோகம் செய்யற மாதிரி, கொஞ்சம் ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் காசெல்லாம் வாங்கிட்டு
இவர் பெருமாச்சியில் இருக்கிற ஒரு 100 வீரர்களை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அவங்கள எல்லாரையும் கொண்டு அவங்களுடைய ரைட் ஹேண்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி அந்த ஃபாரினர்ஸ் கிட்ட கொடுத்து இங்க பாருங்க நான் இத்தனை பேரை கொண்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறாரு. மறுபடியும் நெக்ஸ்ட் செட் ஆஃப் 100 பீப்புளை கொண்டு போறாங்க. அந்த செட்ல வந்துட்டு கருணாஸும் இருக்காரு. ஸோ அங்கேயும் போயிட்டு மறுபடியும் எல்லா ரைட் ஹேண்ட்ஸையும் கட் பண்ணும்போது கருணாஸ் இதை வந்துட்டு பார்த்துட்டு அவரோட ரைட் ஹேண்ட் அவரே கட் பண்ணி அந்த பேக்ல போட்டுட்டு அவர் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. போயிட்டு இவருக்கு நடந்த இந்த நம்பிக்கை துரோகத்தை பத்தி கங்குவா கிட்ட அந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்றாங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் வரும்போது அதுல கங்குவாவும் வராரு. கங்குவா வந்து நட்டியை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ண ஒருத்தர் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை கொல்ற சீன். ஸோ ஒரு நெருப்பு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நெருப்பு வைக்கிறாங்க. அந்த நெருப்புலயே நட்டி அவர்களுடைய மனைவியும் வந்துட்டு போய் விழுந்துடுறாங்க. ஸோ போகும்போது வந்துட்டு சூர்யா அண்ணாவை பார்த்துட்டு அண்ணா என் குழந்தைய நீங்க பாத்துக்கோங்க, என்ன ஆனாலும் என் குழந்தையோட உயிரை மட்டும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு என்டையர் ஃபிலிம் அப்படியே டிராவல் பண்ணுது. அந்த பையனை வந்துட்டு காப்பாத்துனாங்களா இல்லையா? பிரசன்ட்லயும் அதே பையன்தான். கங்குவாக்கு பதிலாக இந்த இடத்துல பிரான்சிஸ் சூர்யா தான். அந்த பக்கம் கங்குவா, அந்த பையன் பாஸ்ட்ல எப்படி இருந்தானோ அந்த மாதிரி. ஸோ பாஸ்ட்ல அவனை காப்பாத்தினாங்களா, ப்ரெசென்ட்ல அவனை காப்பாத்தினாங்களா அப்படின்றத ஓவர்லாப் பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா சொல்லும்போது இது ஓரளவுக்கு ஓகே டீசென்டிஷா இருக்குன்னு ஃபீல் ஆகலாம். பட் இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அது நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இதுல பிக்கஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் மேன் ஷோ. சூர்யா அண்ணா மட்டும்தான் அந்த ஸ்கிரீன் ஃபுல்லாவே இருக்காரு. இந்த 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 ஃபில்மே வந்து பார்க்கும்போது நமக்கு பாகுபலி, அதுக்கப்புறம் மகதீரா, 7ஆம் அறிவு, அந்த மாதிரி சில ஃபிலிம்ஸோடைய டச்சஸ் நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் அந்த ஃபிலிம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் நம்ம மைண்ட்ல நின்னுது. அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் நம்மளால நிறைய கேரக்டர்ஸ் நம்ம மைண்ட்ல நின்னுது. பட் இந்த படத்துல வெறும் சூர்யா அண்ணா மட்டும்தான். பாபி டியோல் கேரக்டர் கூட ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. சூர்யா அண்ணாவோட ஃபேஸ் மட்டும்தான் அந்த படம் ஃபுல்லாவே இருக்கு. ஒரு 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 ஸ்டேஜ்ல நமக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனலா ஃபீல் ஆகுது. பழைய அந்த ஒரு 6 பேக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு, அந்த பிசிக் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு, பயங்கரமா எமோஷன்ஸை பம்ப் பண்ணியிருக்காரு, கண்ணுல பேசுறாரு. ஸோ கத்தி 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 பயங்கரமா டயலாக்ஸ் பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இன்ஸ்பிரேஷனலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் படம் ஃபுல்லா இவரே தான் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சின்ன தோய்வு ஏற்படுது. ஸோ அது வந்து தவிர்க்க முடியல. அதனால மற்ற கேரக்டர்ஸ் எதுவுமே ஒழுங்கா டிசைன் பண்ணல. ஈவன் இந்த படத்தை அவங்க கொண்டு போகணும்னு நினைச்ச அந்த சின்ன பையனோட சென்டிமெண்ட் கூட, அந்த சின்ன பையனை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் ஆகல. ஒரு கட்டத்துல எல்லாம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பையனோட பேர் வந்துட்டு கொடுவா. பக்கத்துல ஏதாவது கொடுவா இருந்ததுன்னா இவனோட தலையை நம்மளே வெட்டி எடுத்துலாம் போல அப்படின்ற அளவுக்கு ஒரு எரிச்சலை கொடுத்துச்சு ஒரு கட்டத்துல எல்லாம். ஸோ அதுதான் இந்த படத்தோடைய பெரிய பிரச்சனையே. ஸோ பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சூர்யா அண்ணா தான். அவருடைய உழைப்பு இந்த படத்துக்கு ரொம்பவே பெரிய ஒரு ஒரு கமெண்டபிள் எஃபர்ட் தான். நம்பர் 2 வந்துட்டு இந்த படத்துல நடிச்சிருக்கிற மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இதுல இருக்காங்க. எல்லாரும் அவங்க ஃபேஸ் வந்துட்டு அந்த ஸ்கிரீன்ல வருதா இல்லையான்றதெல்லாம் பாக்குறது இல்லை. பட் அவங்களுடைய கொடுத்துருக்கிற ரோலை பக்காவா பண்ணியிருக்காங்க. நம்பர் 3 வந்துட்டு இதோடைய கிராஃபிக்ஸ். உண்மையா சொல்ல போனா இந்த படம் வந்துட்டு விஷுவலா பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. எது ஒரிஜினல் பிளேசஸ், எது கிராஃபிக்ஸ்ல பண்ணியிருக்காங்கன்ற டிஃபரன்சஸே இல்லாத அளவுக்கு நல்லாவே விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 4 இதோடைய ஆர்ட் ஒர்க். இவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த மேக்கப், அந்த ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கப்புறம் அந்த பாடியில் இருக்கிற அந்த டாட்டூஸ், அந்த டிசைன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய கப்பலை காட்டுற வரைக்கும் அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி டெக்னிக்கல் சைடில் இந்த ஃபிலிம் ரொம்பவே நல்லா இருக்கு. டிஎஸ்பியோட மியூசிக் அங்கங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கோமே ஒழிய முழுக்க முழுக்க நம்ம இந்த அனிருத் தான் இந்த படத்தை காப்பாத்தினாருன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் இந்த படத்துல இல்லை. ஸோ பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்ல போனா இதெல்லாம் தான். நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்ல போனா ஏராளமா இருக்கு. ஸோ அதை நான் சுருக்கி சொல்றேன். இதோட மெயின் நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்டோரி இல்லை, ப்ராப்பர் ஸ்கிரீன் பிளே இல்லை, அழுத்தமா எந்த கேரக்டரைசேஷனும் இல்லை. எதுக்குன்ற கொஸ்டின்ஸ் தான் கடைசியில நிறைய கொஸ்டின்ஸ் எழும்புது. இந்த பையனை எதுக்கு அவங்க கடத்தி எடுத்துட்டு போகணும், இந்த பையன் எதுக்கு கிளம்பி, எப்படி அந்த ட்ரெயின்ல கிளம்பி இங்க கோவாக்கு வந்தான், எப்படி கரெக்டா சூர்யா இருக்கிற இடம் நோக்கி வந்தான், இந்த பையன் வந்துட்டு நடுவுல ஏதோ ஒரு சீன்ல வந்துட்டு நிறைய கையெல்லாம் ஆட்டி ஏதோ காரெல்லாம் லிஃப்ட் பண்றான். அந்த அளவுக்கு பவர்ஸ் எல்லாம் இந்த பையனுக்கு இருந்ததுன்னா அந்த பையனையே அங்க கடத்தி வச்சிருக்க போறாங்க, அவனே தப்பிச்சு வரலாமே, சூர்யாவுடைய ஹெல்ப்பே தேவை கிடையாது, அந்த கேரக்டரை எதுக்கு. அதுக்கப்புறம்
முதல்ல இந்த படத்தை ஏன் சூர்யா அண்ணா ஒத்துக்கிட்டாரு, இந்த கேள்வி நம்ம மைண்ட்ல வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அந்த படம் முடியும் போது ஏற்படுது. நம்பர் 2, டிஎஸ்பி அவர்களுடைய மியூசிக் வந்துட்டு படம் ஃபுல்லா ஒரே டெசிபல் லெவல்ல தான் போகுது. ஏற்ற இறக்கமே இல்லை. ஆரம்பிச்ச டைம்ல இருந்து ஒரே லெவல்ல போயிட்டு இருக்கு. ஹீரோ சைட்லயும் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க, வில்லன் சைட்லயும் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க, பிஜிஎம்மும் கத்திக்கிட்டே இருக்கு. மொத்தமுமே ஒரே டெசிபல். படம் முடியறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி ஒரு 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 சைலன்ஸை கொண்டு வருவாங்க. ஆக்சுவலா அந்த சீன்ல என்னமோ அடைஞ்சு போன காது திடீர்னு திறந்தா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ்ல. பின் ட்ராப் சைலன்ஸ்னுவாங்களே, அதுதான். ஸோ அவ்வளோ டெசிபல் லெவல்ஸ் எதுக்குன்னு சொல்லி தெரியல. படம் ஃபுல்லாவே அந்த டெசிபல் லெவல்ஸை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பிகெஸ்ட் நெகட்டிவ் ஆஃப் திஸ் ஃபில்ம். அப்புறம் சொல்ல போனா சிவா அவர்களுடைய டைரக்ஷன் என்னென்னமோ எதிர்பார்த்து பண்றாரு. நான் வந்துட்டு இந்த லெவலுக்கு இந்த படத்தை கொண்டு போகணும்னு நினைச்செல்லாம் ஏதோ பண்றாங்க. நமக்கு மெயின் பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு வாழை போன்ற சாதாரணமான படங்கள், அதுக்கப்புறம் லப்பர் பந்து போன்ற படங்கள், இந்த மாதிரியான சிம்பிளஸ்ட் ஃபிலிம்ஸ் கூட மக்கள் வந்துட்டு கொண்டாடுவாங்க. இஃப் அட் ஆல் த கண்டென்ட், ஸ்டோரி இதெல்லாம் அந்த படத்துல நல்லா இருக்குன்னு சொன்னா என்னமோ நினைச்சு இப்போ நிறைய டைரக்டர்ஸ், இப்போ வரக்கூடிய நிறைய டைரக்டர்ஸோட மைண்ட்ல இருக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு படம் பண்றோம், பேன் இந்தியா படம் பண்றோம், அதுக்கு இங்க இருந்து ஒரு ஆளு பொறுக்க, அங்க இருந்து ஒரு ஆளு கொண்டு வா, இங்க இருந்து ஆளு கொண்டு வான்னு சொல்லிட்டு அதை தான் யோசிக்கிறாங்களே ஒழிய அந்த கதைக்கு அந்த கேரக்டர் தேவையா, அந்த வேல்யூ தேவையான்றது யோசிக்கிறதே இல்ல. பேன் இந்தியா படம் பண்ணணும், சீக்வல்ஸ் பண்ணணும். இந்த சீக்வல்ஸ் எதுக்கு பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு தமிழ் சினிமாவோட வசந்த காலம்னு ஒண்ணு இருந்தது. அந்த படத்தை அங்க ஆரம்பிச்சு அந்த படத்தோட முடிச்சிடணும். சீக்வல்ஸ் எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? சீக்வல்ஸ் தேவையான படமா இது தெரியல ஆக்சுவலா. சப்போஸ் அப்படி இருந்தாலுமே கூட அந்த படத்துல ஏற்படுற கேள்வியை அங்கே நீங்க முடிக்க பார்க்கணும். இல்ல இதை நாங்க 2வது பார்ட்ல சொல்லியிருக்கோம். பாகுபலி போன்ற படங்கள்ல அந்த சீக்வல் வந்து கண்டிப்பா தேவை. ஏன்னா முடிச்சிருக்கிற விதமே அப்படிதான் இருக்கும். இது அப்படி இல்ல, இதுல சீக்வல்ஸே தேவையில்லை. நீங்க எடுத்து சொல்ல வேண்டிய கதையை இங்கே முடிச்சிருக்கலாம். இல்ல நாங்க பார்ட் 2ல எடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு தாட் இப்ப நிறைய பேருக்கு இருக்கு. பேன் இந்தியா பண்ணணும், சீக்வல்ஸ் பண்ணணும், அது ஒரு பெரிய டிராபேக். இந்த மாதிரி டிராபேக்ஸ் வந்துட்டு ஏராளம். திஷா பட்டானி எல்லாம் எதுக்கு இந்த பிலிம்ல இருக்காங்கன்னு உண்மையா தெரியல. ஃபர்ஸ்ட் ½ அன் அவர் எதுக்குன்னு தெரியல. யோகி பாபு, ரெட் இன் கிங்ஸ்லி காமெடி ஒர்க் அவுட் ஆகல. கங்குவா போர்ஷன்ல வர நிறைய சீரியஸான சீன்ஸ்க்கெல்லாம் மக்கள் இங்க கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக இப்போ படம் எல்லாம் இப்படி வந்து ஒரு உண்மையா சொல்ல போனா இது ஒரு ஃபிளாப் தான். இப்படி வந்தும் கூட ஜோதிகா மேடம் அவர்கள் வந்துட்டு சூர்யாவுக்கு சப்போர்ட்டா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஆஸ் அ வைஃப் ஹூ லவ்ஸ் ஹஸ்பண்ட் அதை பண்ணலாம் தான். பட் அவங்களோட லெட்டர்ல என்ன போடுறாங்கன்னா, ஒரு சினிமா ஃபேன்ன்ற முறையில, ஆக்டர் சூர்யா அவர்களோட வைஃப்ன்ற முறையில நான் பேசல, சினிமா ஃபேன்ன்ற முறையில நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சினிமா ஃபேன்ற முறையில நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு கலைஞன், உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் 2 அப்படி ட்ரோல் பண்ணாங்க. அப்பவும் நீங்க சொல்லியிருக்கலாம். இத்தனை வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபிளாப் பிலிம்ஸ், லால் சலாம் ஆகட்டும், இல்ல லிங்கா ஆகட்டும், அந்த மாதிரி பிலிம்ஸ் வரும்போது அதை ட்ரோல் பண்ணாங்க. அந்த டைம் நீங்க இந்த லெட்டரை போட்டிருக்கலாம். இல்ல விஜய் அண்ணாவுடைய பீக்ல இருக்கிற டைம்லயே இந்த பீஸ்ட் மாதிரியெல்லாம் பிலிம்ஸ் வரும்போதும் ஓட்டினாங்க. அப்ப நீங்க சொல்லிருக்கலாம். தலா அஜித் அவர்களுக்கும் சில ஃபிளாப்ஸ் இருக்கு சமீபத்துல, அதை ஓட்டும் போது நீங்க சொல்லிருக்கலாம். பட் அதெல்லாம் இல்லாம இந்த பிலிம்க்கு மட்டும் ஏன் இது ஒரு ஸ்பெக்டக்கல்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஸ்பெக்டக்கலா நினைச்சு எடுத்த படம் தான், அதுல டவுட் இல்லை. ஆனா ஸ்பெக்டக்கல் கிடையாது இது. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ சொல்லணும்னா இவ்வளவுதான். படத்துல நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் தான் இருக்கு. விஷுவல்ஸ் நல்லா இருக்கு. சூர்யா அண்ணாவுடைய எஃபர்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே கமெண்டபிள். இந்த ஏஜ்லயும் அவர் என்ன மாதிரியான பர்சன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலா இருக்காரு. இப்பவும் அவர் எனக்கு ரோல் மாடல் தான். ஸோ அந்த விதத்துல சூர்யா அண்ணாவுக்காக நான் இந்த படம் பார்த்தேன். நீங்களும் சூர்யா அண்ணாக்காக தான் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ டெசிபல் லெவல்ஸ் ஹையா இருந்துமே கூட இந்த படத்துல எனக்கு தூக்கம் வந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு அப்படிதான் தூக்கம் வர மாதிரியான சீன்ஸ் இருக்கு. ஆனா வால்யூம் இவ்வளோ ஹையா வச்சு கூட தூக்கம் வருது. அதுதான் இந்த படத்துடைய பிக்கஸ்ட் நெகட்டிவே. ஸோ பார்க்கணுன்னா ஒரு தடவை பாருங்க, சூர்யா அண்ணாக்காக மட்டும், விஷுவல்ஸ்க்காக. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.